இஞ்சியோட மருத்துவ குணத்தை பற்றி நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இஞ்சி காஞ்சா சுக்குக்கு மிஞ்சின மருந்து இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இஞ்சியை நல்லா சாறு எடுத்து தெளிய வச்சு அதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் மாவு மாதிரி ஒரு பொருள் படியும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த தெளிஞ்ச இஞ்சி சாறை திரும்ப அடுப்பில் ஏற்றி வச்சு சுருன்னு சத்தம் வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சு பயன்படுத்தினா அது இஞ்சி சுரசம்னு சொல்லுவாங்க. வாரம் ஒரு முறை நல்லா தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இந்த இஞ்சி சுரசத்தை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா வயிற்றில் இருக்கக்கூடிய வாயு மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைலாம் அடுத்த நாள் காலையில் சரியாகி உடம்பு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகும். வயிற்றுப்போக்கு, அப்புறம் இந்த இதய பிரச்சனை, வாத பிரச்சனை, அப்புறம் தோல் பிரச்சனையெல்லாம் வராது, பெரிய பெரிய நோயெல்லாம் வராது. இஞ்சியில் இருக்கக்கூடிய ஜிஞ்சிஃபரின்ற ஒரு மருந்து பொருள் பார்த்தீங்கன்னா இறைப்பை அப்புறம் குடலில் இருக்கக்கூடிய புண்ணை குணமாக்குதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இஞ்சியை நல்லா தோல் சீவி வட்டமாக நறுக்கி கொஞ்ச நேரம் வெயிலில் காய போட்டுட்டு 40 நாள் அந்த இஞ்சியை அதை காய வச்ச இஞ்சிக்கு சமமான இடம் இருக்கக்கூடிய தேனில் அதை நல்லா போட்டு காற்று போகாமல் 40 நாள் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தினமும் ஒரு நாள் சாப்பிட்டு வந்தோம்னா உடம்பு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகும். இது சிறந்த காயகற்ப முறையாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் நல்லெண்ணெயில் இஞ்சி சாரை சம அளவு சேர்த்து நல்லா தைலமாக காய்ச்சி வாரத்துக்கு 2 முறை தலைக்கு நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா தலைவலி, தலை பாரம், அப்புறம் கழுத்து வலி மாதிரியான பிரச்சனைலாம் சரியாகும். அப்புறம் இஞ்சியை நல்லா மென்று அதை சாரை எச்சிலோடு சேர்த்து வெளியே துப்பினோம் அப்படின்னா தொண்டை புண்ணு, வாய்ப்புண்ணு மாதிரியான பிரச்சனைலாம் சரியாகும். இந்த மாதிரியான ஃபேக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உளமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.